அந்த கில்லின்னு அவர் பண்ணதுக்கப்புறம் தமிழ் படமாக இருக்கட்டும் தெலுங்கு படமாக இருக்கட்டும் இதான் ஃபார்முலா. ஹி வாஸ் சச் அ ஃபார் சைட்டட் ஹி குட் டூ அண்ட் ஹி இஸ் பியூர்லி அ கமர்ஷியல் பர்சன். ஸோ அந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய படத்தில் எந்த பாட்டுமே ஸ்லோவாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. ஆமாம், அவருக்கு எல்லா பாட்டுமே வந்து மின்னல் வேகத்தில் போகணும். எந்த பாட்டுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது அவருக்கு. ஆனால் வேணாம், நான் நிறுத்திருக்கேன், நான் இதை பண்ணிடுவேன். கில்லி சமயத்தில் அந்த அப்படி போடு அப்படிங்கிற பாட்டு இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் பூம் ஆகாத சமயத்திலே கண்டம் விட்டு கண்டம் போய் ஹிட்டான ஒரு பாடல். அந்த பாடலை பத்தி சொல்ல முடியுமா? அது ஏன் நிறைய பாடல்கள் பண்ணுவீங்க, அந்த பாட்டு குறிப்பா ஏன் அவ்வளவு பெரிய ரீச்? அந்த பாட்டு ஏன் அப்படி போச்சுங்கிறதுக்கு காரணம் இல்லை. நான் ஒண்ணு வேணா சொல்லுவேன், அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி. அண்ட் அந்த படத்தினுடைய வேகத்துக்கு ஏற்ப அந்த பாட்டு வந்து என்னவோ பிடிச்சி போச்சு மக்களுக்கு. மைட் பி தோஸ் வேர்ட்ஸ், அதில் இருக்கிற அந்த வார்த்தைகளாக இருக்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கில்லி பாட்டு அப்படி போட்டு காஸ்டியூம்ஸ் சொன்னது நான் தான். இந்த காஸ்டியூம்ஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லி. ஏன்னா அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த படத்தில் முடிக்கும் போது. அவர் போயிட்டே இருந்ததாகல இதுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் நல்லா இருக்கும்னு கேட்டாரு, இப்படி பண்ணுங்கன்னு அதை போட்டுட்டாரு. ஸோ கில்லி அந்த மாதிரி அந்த பீரியட்ல எப்படி இருந்தது உங்களுடைய கரியர், உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருந்தது, உங்களோட டைம் எப்படி அலாட் பண்ணீங்க? இல்லை, தரணி கூட கம்போசிங்லாம் நாங்கள் கம்போசிங் அதுக்கு ஒரு மெனக்கெட்டுலாம் உட்கார்றது. சாதாரணமாக வெளியே உட்காந்து 2 நிமிஷம் பேசி ஒரு காஃபி சாப்பிட்ற டைமில் பாட்டை கம்போஸ் பண்ணி எடுத்துன்னு போயிடுவார். அப்படி தான் இருக்கும். எங்கள் கம்போசிங்கே ரொம்ப தமாஷா இருந்தது. நீங்கள் இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், இப்படி கூட கம்போஸ் பண்ணுவாங்களா பாட்டுன்ட்டு. சும்மா எதையோ பேசிட்டே பாட்டு வந்துடும். அது வந்து 2 பேரும் ஒன்றுத்தையும் டார்கெட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும் அங்கே தான் அடிக்கணும், அதுதான் கோல். ஸோ அது எப்படிங்கிறது அவரும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். இனிஷியலாக சொல்லுவாங்க அங்கே போகணும், எப்படி போகிறதுன்றது தான். அது தூள்ல சிங்கம் போல அப்படிங்கிற அந்த பாட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வரும்போது அங்க ஒரு பாட்டு வரணும் அப்படிங்கிறது யாரோட ஐடியா? அவரும் நானும் சேர்ந்து பண்ணது. அது ஆக்சுவலா அது வந்து கதையே சொல்லிட்டு வரும்போது இதுதான் கிளைமேக்ஸ் முன்னாடி சாங், அங்கே ஒரு சாங் போடலாமா அப்படின்னு கேட்டேன் நான். அவர் ஏதோ யோசிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணேன், ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணும்போது எல்லாருமே போய் கேட்போம் இல்லையா. ஸ்டீரியோ மிக்ஸிங் வேறு தியேட்டரில் நடந்தது தான். அங்கே போய் எல்லாரும் பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டு இல்லை. அந்த பாட்டு எங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் எல்லாருமே சொல்கிறாங்க ஃபைட்டில் சாங் நல்லா இருக்காது, அதனால் அதை நான் ஷூட் பண்ணலை, மாற்றிட்டேன் கிளைமேக்ஸ். பெரிய சண்டை அன்னைக்கு வந்து என்ன திட்டினேன்னா, யாருமே திட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி திட்டேன். திட்டினதுக்கப்புறம் இந்த பாட்டு இல்லைன்னா நான் வந்து ரீகார்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, அப்படி சொல்கிறீங்களான்னு. அவருக்கு என் வார்த்தையில் ரொம்ப நம்பிக்கை. அப்போ அந்த பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த நாள் ஷூட் பண்ணி எடுத்துன்னு. எல்லாருமே திட்டுறாங்க என்ன இருந்தாலும், நீங்கள் சொன்னீங்கன்னு உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அதில் என்னமோ இருக்குது, நான் ஷூட் பண்ணிட்டேன்னா இல்லை. நான் சொன்னேன் தியேட்டரில் போய் பாரு. தியேட்டரில் பார்த்தா பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தங்கள சீட்டில் எல்லாருமே எழுச்சி நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் முடிஞ்சிடும் கிளைமேக்ஸ். யாருக்குமே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுதான் கடைசி. நான் கேட்டேன், இதுக்கப்புறம் படத்துக்கு கிளைமேக்ஸ் அதை நான் வந்து அவனை வெளியே தரணும் பார்ப்போம் சிரிச்சிட்டேன். பட் இட் வாஸ் ஃபன், பட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் வேர் புட் இன்.